ஆண்டவர் இதுவரைக்கும் நம்ம அற்புதமாய் நடத்தினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், மகிமை செலுத்துவோம். தேவன் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார், என்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள அதிக ஆவலோடு கூட இருக்கிறீங்க. ஆண்டவர் என்ன வாக்கு கொடுத்தார், இந்த வருஷத்திற்கு நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அவர் ஆசீர்வதிக்க விருப்பமுள்ள ஒரு தேவன், ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமையுள்ள ஒரு தேவன். அவரால் கொடுக்க முடியாத ஆசீர்வாதம் ஒன்றும் இல்லை. அவர் தன் ஜனங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ண விரும்புகிறார். அதனால் உங்களையும் கர்த்தர் கட்டாயம் ஆசீர்வதிப்பார். அவருடைய ஆசீர்வாதங்களிலே ஏராளமான விதவிதமான ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து உங்களுக்கு வாக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எபேசியர் 1:3 அது சொல்லப்படுகிறாரு. அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் ஒன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். பலவிதமான ஆசீர்வாதங்களை பார்க்குறோம்ல. அதாவது நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வன்னு சொல்லுவாங்க. வியாதியெல்லாம் நீக்கிட்டு ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்வுன்னா அது ஒரு ஆசீர்வாதம், தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். கடன் பிரச்சனையே இல்லை, நாங்கள் நிம்மதியாக வாழ்கிறோன்னு சொன்னால் பொருளாதாரத்தில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறார். ஆண்டவர் பிள்ளைகளையும் காண செய்திருக்கிறார். ஒரு குறையும் இல்லைன்னு சொன்னால் சந்ததியின் ஆசீர்வாதம். ஆண்டவர் உடைய சந்ததியை பெருக பண்ணி இருக்கிறார். நீ கைட்டு செய்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி நிலங்களின் விளைச்சலை பெருக பண்ணுகிறார். வியாபாரத்தின் வருமானத்தை பெருக பண்ணுகிறார். வேலையிலே உயர்வை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். இதெல்லாம் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள். இப்படி ஆண்டவர் நமக்கு தருகிற விதவிதமான ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார்னா, முக்கியமான ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்ஸ் என்று சொல்லுவது. இதை வைத்து தான் தேவன் மற்ற ஆசீர்வாதங்களே நமக்கு தர முடியும். ஆனால் மத்தேயு 6:33 இயேசு சொல்லும்போது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இந்த ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உணவு, உடை, மற்ற காரியெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்களுடைய முதலிடம் ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கணும். தேவனுக்கு அடுத்த காரியத்துக்கு முதலிடம் கொடுக்கணும் என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்படியே தான் 3 யோவான் 2 வாசிக்கும் போது, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கணும், சுகமாக இருக்கணும். ஆனால் அந்த ஆசீர்வாதம் எதை வைத்து? உன்னுடைய ஆத்மா வாழ்கிறது போல. அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வைத்து தான் தேவன் மற்ற ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்து தேவன் நம்மை மேன்மைப்படுத்துகிறார் என்பதை என்றைக்கு மனதில் கொள்ளணும். அப்போ முதலிடம் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதத்தை கூட கர்த்தர் தான் நமக்கு தருகிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் நிறைய இருக்கிறது. இதெல்லாம் கொஞ்சம் நேரத்துக்குள்ள நம்ம தியானிச்சிட முடியாது. சில காரியம் நீங்கள் புரிந்து கொண்ட அந்த அனுபவத்தை நீ கட்டாயம் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் விரும்புகிற சில காரியத்தை உங்களோடு ஆண்டவர் பகிர்ந்து கொள்ள சொன்னார். முதலாவது, அது ரட்சிப்பின் அனுபவம். இது ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதல் அனுபவம், ரட்சிப்பின் அனுபவம் என்பது. நான் ரட்சிக்கப்பட்டேன், தேவனுடைய பிள்ளை ஆகிவிட்டேன் என்கிற ஒரு அனுபவம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2:47 வாசிக்கும் போது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதாவது ரட்சிக்கப்படுகிறவர்களை, பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்கள் தான் சபையிலே சேர்த்து கொண்டு வரப்பட்டார்கள் என்று வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ரட்சிப்பை குறித்த தாகமும் எண்ணம் இருந்தது. அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட அநேகரை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 16:31 வாசிக்கும் போது, அந்த சிறைச்சாலை அதிகாரி கேட்கிறான், ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்யணும்? அவனுக்குள்ள இந்த ரட்சிப்பின் எண்ணம் வந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் நீயும் உன் வீட்டாரை ரட்சிக்கப்படுவீர்கள் என்று அவளுக்கு சொல்லப்பட்டதை நம்ம வாசிக்கிறோம். சகீவ் என்ற மனிதரை குறித்து நம்ம லூக்கா 19 வாசிக்கிறோம்ல. 9 இயேசு என்ன சொல்லுகிறார்? இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது.
அப்போ அந்த மனிதருக்கு, அந்த வீட்டில் இருக்கிற மனிதர்களுக்கு ரட்சிப்பு வந்தது. அது ஆண்டவர் அருளுகிற ஒரு ஆசீர்வாதம் என்பதாய் பார்க்கிறோம். நீங்கள் யோவான் 3:3 வாசிக்கும்போது, நிக்கதேமு என்கிற யூத மத போதகர், அது வேதத்தை பகுத்து போதிக்கக்கூடிய ஒரு போதகனாக இருந்தவர், இயேசுவிடத்தில் பேசும்போது இயேசு சொல்லுகிறார், இதெல்லாம் இருக்கட்டும் நிக்கதேமு, மறுபடியும் பிறக்கணும், மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படின்னா என்னதுன்னு அவர் கேட்கிறார். நீ சிறுவையிலே போதகனாக இருந்து கூட உனக்கு தெரியாதா? அதாவது இந்த ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமலேயே போதகர்களாக பணி செய்கிறவங்க இருக்காங்க, ஒளி செய்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த மறுபடியும் பிறந்த அனுபவம் இருக்காது. சும்மா பக்தியாக இருப்பாங்க, விசுவாசிப்பாங்க. ஆண்டவர் மேலே நான் பக்தியாக இருக்கிறேன், ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் மேலே அன்பாக இருக்கிறேன், அது ரட்சிப்பு ஆகாது. இது நமக்கு அவசியம். ரட்சிப்பு என்பது பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் அவர் லார்ட் ஜீசஸ். இயேசுவோட பர்சனலாக ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டாவது. உங்களுக்கு இந்த ரட்சிப்பு அனுபவம் இருக்குதா? நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களையே கேட்டு பாருங்கள். நான் வியாதியஸ்தனாக இருந்து ஆண்டவரால் அற்புதமாய் குணமாக்கப்பட்டு அப்புறம் சர்ச்சுக்கெல்லாம் ஒழுங்காக போக ஆரம்பித்தேன்ல, நெடுமுழங்காலே நின்று ஜெபம் பண்ணுவேன். இயேசு மேலே எனக்கு ரொம்ப அன்பு. ஏன்னா அவரால் தான் நான் உயிரோடு இருக்கிறேன். சாக கடந்து எனக்கு உயிர் கொடுத்துட்டு அவர் மேலே ரொம்ப அன்பு, அவர் மேலே விசுவாசம் எனக்கு இருந்தது, ரொம்ப பக்தி இருந்தது. அதனால் நெடுமுழங்காலில் நின்று தான் நான் ஜெபம் பண்ணுவேன், சர்ச்சில் போனாலும் சரி. அந்த மாதிரி ஒரு பக்தி இயேசு மேலே எனக்கு இருந்தது. அதெல்லாம் இருந்தாலும் கூட இந்த மாதிரி அனுபவம் எனக்கு கிடையாது. சர்ச்சுக்கு வருவேன், பைபிள் வாசிப்பேன், ஜெபிப்பேன், இது போதும், நம்ம பக்தியாக இருக்கிறோம்ல அப்படிலாம் நான் எடுத்து கொண்டு இருந்தேன். ஆனால் நான் ஒரு காலேஜில் போய் சேர்ந்து படிக்கிறதுக்கு ஃபஸ்ட் இயர், அப்போ பியூசி, இப்போ மாதிரி உடனே டிகிரியில் பியூசி முடித்தா தான் டிகிரிக்கு போக முடியும். அது மாதிரி காலேஜில் சேர்ந்தபோது அந்த காலேஜில் ஒரு தம்பி கேட்டாங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் கேட்டேன், அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டேன். தெரியாதா உனக்கு? தெரியாது. நான் இந்து குடும்பத்திலேருந்து வந்தேன், இயேசு எனக்கு அற்புதம் செய்தார், அவர் மேலே இப்போ ரொம்ப பக்தியாக இருக்கிறேன், ரொம்ப விசுவாசம் இருக்குது, அன்பெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இப்போ சர்ச்சுக்கெல்லாம் ஒழுங்காக போகிறேன், காணிக்கெல்லாம் கொடுக்குறேன், எல்லா ஊழியங்கள்லாம் கூட சர்ச்சில் பெருக்கிறது, சுத்தம் பண்ணுறது, எல்லா வேலையும் நான் செய்கிறேன். என்ன இயேசு மேலே அன்பு இருக்குது, அது போதாது, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். அப்படின்னா என்னது எனக்கு தெரியல. ஆனால் பைபிள் அதை பெருசு, இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையிட்டிருந்தால் எப்படிக்கு தண்டனைக்கு தப்பித்து கொள்ளுவோம், அதை பற்றி யாருமே எனக்கு சொல்லலையே, இப்படி ஒரு அனுபவம் இருக்குல்லையே. அப்போ தான் ஒரு வாலிபர் கூட்டம் நடக்குது, வாங்க அப்படின்னு சொன்னபோது நான் போயிருந்தேன். அங்கே சில வாலிபர்கள் சாட்சி சொன்னாங்க, பாருங்கள், இயேசு என் பாவத்தை உணர்த்தினார், நான் கண்ணீரோட மனம் திரும்பினேன், அவர் என் பாவத்தை மன்னிச்சுட்டார், இப்போ இயேசு எனக்குள் இருக்கிறார், என்னை ரொம்ப சந்தோஷமாக வச்சிருக்க. அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் என்பதை அங்கே தான் நான் பார்க்க முடியுது. இப்படிலாம் ஒரு அனுபவம் இருக்குதா? நம்ம பக்தியாக இருந்தால் போதும், இயேசுவை நேசித்தால் போதும் நினச்சிக்கிட்டு இருந்தேனே அப்படின்னு இல்லை. இந்த அனுபவம் இருக்குது, அந்த அனுபவத்தை பெறணும். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதல் ஆசீர்வாதம். அப்போ ஆண்டவர் அந்த நாட்களில் என்னோடு பேசினார், வசனத்தை கொண்டு பேசி என் பாவத்தையெல்லாம் நான் ஆண்டோட கண்ணீரோடு அறிக்கையிட்டு, என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னை ராத்திரி முழுவதும் நான் விழுந்து கடந்து ஜெபம் பண்ணினேன். அப்போ ஆண்டவர் காலையில் என்னோடு பேசினார், நீ சாகாதபடிக்க பாவத்தை நான் நீங்கள் செய்தேன், இனி நீ பயப்படாதேன்னு சொல்லி மகனே நீ அன்பாய் அழைத்து பேசினார். இதை குறித்து தான் யோவான் 1:12 சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அப்போ தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை பெற்றுக்கொள்வது, இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில முதல் அனுபவம். பாவத்தை விட்ட மனம் திரும்பி இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுவது. இயேசுவை விசுவாசித்தால் மட்டும் போதாது, விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வது தான் ரட்சிப்பின் அனுபவம். அப்போ இயேசு கிறிஸ்துவின் நம்முடைய இருதயத்தை கழுவி சுத்திகரிக்கும். நமக்கும் ஆண்டோருக்குள்ள ஒரு ஐக்கியத்துக்கு தடையாக இருந்த பாவங்கள் எல்லாம் அவருடைய இரத்தத்தினாலே நீக்கப்பட்டு நாம் தேவனோடு ஐக்கியப்பட்டு அவர் அப்பா என்று கூப்பிடுகிற உரிமையை பெற்றுக்கொள்ளுகிறோம். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதல் அனுபவம். நீங்கள் பெற்றிருக்கிறீங்களா? பக்தியே சர்ச்சுக்கு போகலாம், வரலாம், இயேசு மேல் அன்பாக இருக்கலாம், விசுவாசமாக இருக்கலாம்.
அதல்ல, அதையும் தாண்டி இயேசுவை உங்களுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட ஒரு அனுபவம். அவர் என்னுடைய இரட்சகர், எனக்குள் வாசம் பண்ணுகிறார், என்னோடு இருக்கிறார், எனக்குள் வந்து விட்டார், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? இந்த அனுபவத்தை கட்டாயம் பெற்றுக்கொள்ளணும். இந்த அனுபவம் நீங்கள் பெற்றிருந்த ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த ரட்சிப்பு, இந்த அனுபவம், ஆவிக்குரிய அனுபவம் தந்ததற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படி இல்லாதவங்களை இன்றைக்கு நீங்கள் ரட்சிப்புக்கு உங்களை ஒப்பு கொடுத்து இயேசு உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. சரி, 2வது ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எபேசியர் 5:18 பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருங்கள், அதாவது பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு. இது ஒரு ஆவிக்குரிய அடுத்த ஆசீர்வாதம். ரட்சிப்பு தான் முதல் ஆசீர்வாதம். அதோடு நின்று விடாது. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். பரிசுத்த ஆவியின் நிறைவை நாம் பெற்றுக்கொள்ளுவது, அதை நம்ம ரட்சிக்கப்படும் போது பிதாகுமார் பரிசுத்த ஆவியினர் நமக்குள் வந்துடுறார்ல அப்படின்னு சிலர் நினைப்பாங்க. அதை ரட்சிக்கப்படும் போது நம்ம முத்திரை போடப்படுகிறோம் ஆவியினாலே. எபேசியர் 1:13 நீங்கள் வாசித்தால், என் விசுவாசிகள் ஆன போது நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்டீர்கள் அப்படிதான் வேதம் சொல்லுது. நம்ம விசுவாசித்து இயேசு உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது, நம்ம ரட்சிக்கப்படும் போது, இவங்க ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை என்று ஆவியானவரால் முத்திரை போடப்படுது. இட் இஸ் த சீல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அது போதாது, அடுத்த ஆண்டு சொல்லுங்க, பரிசுத்தாவினால் நிரப்பப்படணும். தி ஃபில்லிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவினால் நிறைந்திருப்பது. இந்த அனுபவத்துக்குள்ள நம்ம வரணும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். இது ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1 நீங்கள் வாசிக்கும் போது ஆண்டவரே சொல்றாரு பாருங்க, 4 நீ இன்னும் சில நாளைக்குள்ளே பரிசுத்தாவினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுவீங்க. அதாவது பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பேப்டிசம்னாலே மூழ்கை எழுங்குவதுன்னு அர்த்தம். பரிசுத்தாவிக்குள்ளே நீங்கள் மூழ்க போறீங்க. உள்ளம் பரம பரிசுத்தாவியன் உங்களை நிரப்பி ஆட்கொள்ளுவார். இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும்னு இயேசுவே சொல்லுகிறார். ஏன் இந்த அபிஷேகத்தை, இந்த அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்? ரட்சிக்கப்பட்டிருந்தால் மட்டும் போதாதா? ஏன் இந்த பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகிற அனுபவத்தை பெறணும் அப்படின்னு சொன்னால், அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்தாய் வரும்போது என்ன நடக்கும்? அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அதாவது இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்போது, when the Holy Spirit will come upon you, you shall receive power, வல்லமை பெற்றுக்கொள்ளுவீங்க. என்ன வல்லமை அது அப்படின்னு நினச்சிங்கன்னா, பரிசுத்தமாய் வாழக்கூடிய வல்லமை, பாவ சோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, சத்துருவை ஜெயிக்கக்கூடிய வல்லமை, சோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, போராட்டத்தில் ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமை. அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை வல்லமைப்படுத்துகிறார். நம்ம இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழவும், வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழவும் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார், நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை வல்லமை உள்ளவர்களாய் மாற்றுகிறார். அதனால இந்த பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அதனால இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீங்களா? இதுக்காக ஜெபிச்சிருக்கிறீங்களா? உலக காரியத்தை தேடுறோம். எனக்கு வேலை வேணும், சம்பாத்தியம் வேணும், பர்மிஷன் வேணும், திருமணமாகணும், குழந்தை பிறக்கணும், வீடு கட்டணும், செட்டில் ஆகணும், இப்படி உலக காரியத்தையே தேடிக்கொண்டு இருக்கிறோம். கொஞ்சம் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தின் மீது கவனத்தை திருப்பணும். இதை நீங்கள் கவனம் செலுத்தினா மற்ற ஆசீர்வாதங்கள் தானாக உங்களை தொடர்ந்து வரும். அதனால் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருந்தாதான் நம்ம பரிசுத்தமான வெற்றியுள்ள வாழ்க்கையை நடத்த முடியும். அதற்கு தான் தேவன் இந்த பரிசுத்தாவின் வல்லமையை நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஏராளமான பேர் அதை பெற்றுக்கொண்டு தான் சாட்சியாக வாழ்ந்தாங்க. வேறு புஸ்தகத்திலும் பார்க்கிறோம், இன்றைக்கு நடைமுறையிலையும் நம்ம பார்க்கிறோம். ஒரு சகோதரர் ஒரு சமயம் சொன்னார், வாலிப தம்பி ஆண்டவர் அவரோடு பேசினதுனால பாவத்தை விட்ட மனம் திரும்பி தன் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார், ரட்சிக்கப்பட்டுட்டார். இப்போ ரட்சிப்பின் சந்தோஷம் விட்டார். இப்போ ஊராக போய் சாட்சியெல்லாம் சொன்னார். கூட்டங்களில் போய் மறுபாவத்தில் இருந்தேன், இயேசு என் பாவத்தை உணர்த்தி நான் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டுட்டேன், இப்போ இயேசு என்னோடு இருக்கிறார், அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன்னு சாட்சியெல்லாம் சொன்னார்.
இப்படி பல இடத்துல சாட்சி சொல்லிட்டார். இப்போ பழைய பாவம் ஒரு மேற்கொள்ள ஆரம்பித்தார், அவரை பின்னுக்கு இழுக்க ஆரம்பித்தார். சில சமயத்தில் வீழ்ச்சி உண்டானது. அதுக்காகவே பரிசுத்தம் பரிசுத்தம் ஆண்டவரே பரிசுத்தம் தாருன்னு ஜெபம் பண்ணுவார். அதுக்காகவே முழங்கால நிற்பார், எல்லாம் செஞ்சு பார்த்தார். பைபிள் எடுத்து வாசிப்பார், ஜெபம் பண்ணுவார். பரிசுத்தமாக வாழ முடியலையே, அடிக்கடி வீழ்ச்சி ஏற்படுது, அடிக்கடி அந்த பாவத்தில் விழுந்து போகிறேனே, மறுபடியும் ஜெபிக்கிறேன், மறுபடியும் விழுந்து போகிறேன், மறுபடியும் ஜெபிக்கிறேன், மறுபடியும் விழுந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சோர்ந்து போய் இது யார்கிட்ட சொல்கிறதுக்கு வைக்கும். என்னை மேடமேடன்னு சாட்சி சொல்லிட்டேன், இயேசு என் பாவத்தை மன்னிச்சிட்டார், விடுதலை பெற்றது, இயேசு கூட இருக்கிறார். நீ இப்போ பாவத்தில் விழுந்து போனால் இயேசுக்கு எவ்வளோ பெரிய அவமானம் சொன்ன சாட்சி என்ன ஆகிறது? அவருக்குள்ள பயம் வந்தார். அதனால் என்ன பண்ணார் பாருங்க, இப்போ நம்ம உலகத்தில் பரிசுத்தமாக வாழ முடியாது. நம்ம ஒரு வாலிப பையனாக இருக்கோம், வயசானவங்க வேணும் அப்படி வாழலாம், வாலிபர்கள் பரிசுத்தமாக வாழ முடியாது. அதனால் ஆண்டவருக்கு ஒரு இழுக்கு வந்துடக்கூடாது. அதனால் ஆண்டவரை என்னை எடுத்துக்கொள்ளுங்க, என்னை ஒப்பு கொடுக்குறேன், என்னை பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாரு பாருங்கள். அவருக்குள்ள பரிசுத்தத்து குறித்த தாக இருந்துச்சு, வாஞ்சி இருந்துச்சு. ஆண்டோட நம்ம தூஷிக்கப்பட்டக்கூடாதுன்னு சொல்லி என்னை பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழ்றது கஷ்டம், முடியாது அப்படின்னு சொல்லி அப்படி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சரி, என்ன நடந்தது அப்படின்னு கேட்டேன். அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் என்ன பதில் கொடுத்தாரு? அப்போ ஆண்டவர் என்ன பதில் கொடுத்தாருன்னா, ஒரு நாள் அப்படி நான் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன்னா பரிசுத்த ஆவியின் மீது ஊற்றப்பட்டார். ஆவியானவர் என்னை நிரப்பினார். அவர் நிரப்பி நான் அந்நிய பாஷைகளை பேசி தேவனை துதிக்க ஆரம்பித்தேன். ஏதோ எனக்குள்ளே நடக்கிறதுன்னு ஒரு பெரிய சந்தோஷம், களிகூறுதல், மகிழ்ச்சி வருது. இது என்னது ஆண்டவரேன்னு கேட்டேன். நீ பரிசுத்தமாக தானே வாழணும், ஒரு நாள் இந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழ முடியலன்னு சொல்லி தானே கஷ்டப்பட்டு நான் பரலோகத்து வந்துடுறேன், எடுத்துக்கொள்ளுங்க ஜெபம் பண்ணேன். ஆமாம் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரால் நீ நிரப்பப்பட்டு விட்டால் இதே உலகத்தில் இத்தனை சோதனை பாடுகள் மத்தியில் உன்னால் பரிசுத்தமாக வாழ முடியும். அந்த பலனை தருகிற ஒரு ஆவியானவர், அந்த வல்லமை உனக்கு நான் தந்திருக்கிறேன், நீ அதை காத்துக்கொள், இனிமேல் நீ பரிசுத்தமாக வாழ முடியும் அப்படின்னு ஆண்டவர் விளக்கம் கொடுத்த உடனே இவருக்கு பெரிய சந்தோஷம். அந்த சகோதரர் சொன்னார், என்னை ஆவியானவரை என்னை நிரப்பாமல் இருந்திருந்தா அவ்வளோதான், நான் செத்தே போயிருப்பேன் நான் என்பதாய் சொன்னார். அப்போது பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு பரிசுத்த வாழ்க்கையிலே வழிநடத்த இந்த அபிஷேகம் நமக்கு தேவை. பரிசுத்தாவின் நிறைவு நமக்கு தேவை. தேவன் கரத்திலுக்கு ஒரு பெரிய வெளியேறப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறீங்களா? நீங்கள் நாவினால் நிரப்பப்பட்டு இருக்கிறீங்களா? அந்நிய பாஷையில் தேவனை துதிக்கிறீங்களா? உங்களை கேட்டு பாருங்க. அதாவது இந்த பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு நாம் அந்நிய பாஷைகளை பேசி தேவனை துதிக்கும் போது அதனால் என்னங்க பிரயோஜனம்? வேத புஸ்தகத்தில் நீங்கள் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் அதை குறித்து தெளிவாய் வாசிக்க முடியும். அதாவது பவுல் தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறார் பாருங்க. 2ஆம் வசனம், அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவினாலே ரகசியங்களை பேசுகிறான், தேவனோடு பேசுகிறான். பரிசுத்த ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசும்போது அவன் மனிதனோடு அல்ல, சுற்றிலும் இருக்கிற ஆட்களோடு அல்ல, தேவனோடு பேசுகிறான். சீக்ரெட் பிட்வீன் காட் அண்ட் ஹிம். அவன் தேவனோடு ரகசியம் பேசுகிறான். அதனால் என்னங்க பிரயோஜனம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? 4ஆம் வசனத்தில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில் துதிக்க ஜெபிக்க பேச உங்களுடைய பக்தி விருத்தி அடையும், விசுவாசம் விருத்தி அடையும், பரிசுத்தம் விருத்தி அடையும், தேவனோட ஐக்கியம் விருத்தி அடையும். பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுடைய விசுவாசத்தை, உங்களுடைய வல்லமையை, தேவ கிருபையை பெருக பண்ணுகிறவர். அப்போ பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்த ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில் துதிக்க நீங்கள் புது பலன் அடைவீங்க, புதிய வல்லமை அந்த தினமும் உணர்வீங்க. அது நீங்கள் உங்களுடைய பக்தி உங்களை அறியாமலே விருத்தி ஆவதை உணர்வீங்க. அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் அந்த அந்நிய பாஷை. தேவன் ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒன்றை நமக்கு வாக்கு பண்ணுவாரா, நமக்கு தருவாரா, சபைக்கு தருவாரா? யோசித்து பாருங்க. அப்போ இந்த அந்நிய பாஷை ஆவில நிரம்பி ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த 1 கொரிந்தியர் 14 பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசுகிற அனுபவம், அந்நிய பாஷையில ஜெபிக்கிற அனுபவம், அந்நிய பாஷையில தேவனை துதிக்கிற அனுபவம், அந்நிய பாஷையில பாடல் பாடுகிற அனுபவம், அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் சொல்லுகிற அனுபவம்,
இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறாரு. அப்போ பரிசுத்தாவினாலே நிறைந்து அந்நிய பாஷையிலே தேவனை துதித்து அந்நிய பாஷையிலே தேவனோடு பேசியதில் எவ்வளோ அனுபவம் இருக்குது தெரியுமா? அது தேவனோடு நம்ம நெருங்கி சேர்க்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். உலக காரியத்துக்கு எவ்வளோ ஜெபிக்கிறீங்க. வீடு வேணும், வேலை வேணும், சம்பாத்தியம் வேணும், இந்த பொருளாதார ஆசீர்வாதம் வேணும், பிள்ளைகளுக்கு படிப்பு வேணும். இந்த உலக ஆசீர்வாதத்துக்கு எவ்வளோ ஜெபிக்கிறீங்க. இந்த ஆவிக்குரிய காரியத்துக்கு நீங்கள் தாகத்தோடு ஜெபிக்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். அப்போ இந்த அபிஷேகம் எனக்கு வேணும், ஆவினால் நிரப்பப்படணும் அப்படின்னு கேட்கணும். மூன்றாவது இன்னொரு ஆசீர்வாதம் இருக்குது. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் நம்ம ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு ஆசீர்வாதம் இருக்கிற என்னன்னா, அது பரிசுத்தாவின் வரங்கள். நீங்கள் ரோமர் 1:10 பவுல் அப்போஸ்தலன் விசுவாசிகளுக்கு சொல்லும்போது ரோமாபுரியில் இருக்கிற விசுவாசிகளுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். சில வரங்கள், ஒரு வரம் இல்லை, சில வரங்கள். அப்போ ஸ்திரப்படும்படிக்குன்னா நீங்கள் சோதனை, போராட்டம், நெருக்கம், பிரச்சனையில் ஸ்திரமாக ஆண்டவருக்காக நிற்பதற்கு. எத்தனையோ போராட்டம் வருதில்ல, சோதனை வருது, நெருக்கம் வருதில்ல, சோர்ந்து போயிட்டுன்றோம், ஜெபிக்க முடியலன்றோம், அதனால் ஆண்டவரை பின்பற்ற முடியலன்றோம், பல போராட்டம் சொல்கிறோம். இதுக்கு மத்தியில் எப்படி ஸ்திரமாக நிற்பது? இயேசு தான் ஆண்டவர், இயேசுக்காக தான் வாழ்வேன், அவர் என்னோடு இருக்கிறார் என்று எப்படி உறுதியாக நிற்கிறது? அது ஒரு பலன் தேவை. ஆவியானவர் நம்மை பலப்படுத்தினாலும் பவுல் இன்னொரு காரியம் சொல்லுகிறார், நீங்கள் ஸ்திரப்படுவதற்கு ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் வேண்டுதல் செய்கிறேன். அப்போ நம்ம ஆண்டவருக்குள்ள ஸ்திரமாக இருக்க, ஸ்டெடியாக முன்னேறி செல்ல இந்த வரங்கள் அவசியம். இந்த வரங்கள் ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு பெரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இந்த வரங்களை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வேத புஸ்தகத்தில் 1 கொரிந்தியர் 14:1 வரங்களை முதல்ல விரும்பணுமா அன்று சொல்கிறாரு. விரும்புங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள் என்று வேதம் சொல்லுகிறாரு. இந்த வரங்களை நம்ம விரும்பணும். பொதுவாக இந்த வரம்னாலே அது மொழி நேர ஊழியக்காரங்களுக்கு, அது பாஸ்டருக்கு, இந்த ஊழியக்காரருக்கு, அந்த ஊழியக்காரருக்கு ஒதுக்கிடுறோம். ஆனால் விசுவாசிகளுக்கு உரியது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த வரத்தை அருளி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒவ்வொருவரும் இந்த வரத்தினால் நிரப்ப விரும்புகிறார். நீங்கள் ஒரு பேங்கில் வேலை செய்யலாம், ஐடிக்கு மேலே வேலை செய்யலாம், காவல்துறையில் பணி செய்யலாம், ஒரு ஊழிய ஸ்தாபனத்தில் வேலை செய்யலாம், நீங்கள் ஒரு குடும்பஸ்தரியாக குடும்பத்தை கட்டி எழுப்பி கொண்டிருக்கலாம். என்ன செய்தாலும் உங்களுக்கும் இந்த வரம் தேவை. உங்களுக்கும் இந்த வரம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறத இந்த முதலாவது விசுவாசிங்க. ஆண்டவர் இந்த வரங்களை உங்களுக்காக தான் வச்சிருக்கிறார். அப்போ முதல்ல அதை பெற்றுக்கொள்ளணுமானா முதல்ல அதை விரும்பணும். வரங்களை நீங்கள் விரும்பணும், அதை எனக்கு வேணும்னு விரும்பணும். ரெண்டாவது அறிந்து கொள்ளணும். 1 கொரிந்தியர் 12:1 சொல்லப்படுகிறது, அந்த ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க மனதில்லை அப்படின்னு சொல்லி 1 கொரிந்தியர் 12:8-10 பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய 9 வரங்கள் சொல்லப்படுகிறதை பார்க்க முடியும். நீங்கள் பாருங்க, அதாவது 8 10 வரைக்கும் ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், விசுவாசம், குணமாக்கும் வரங்கள், அற்புதங்களை செய்யும் சக்தி, தீர்க்க தரிசனம் உரைத்தல், ஆவிகளை பகுத்தறிதல், பற்பல பாஷைகளை பேசுதல், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல். இப்படி பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருகிற நமக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிற 9 வரங்களை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இந்த வரங்கள் உங்களுக்குரியது. நீங்கள் அதை விசுவாசிங்க. நீங்கள் படித்து கொண்டிருக்கலாம், வேலை செய்து கொண்டிருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணலாம். இந்த வரங்கள் உங்களுக்குரியது. உங்களுக்காக வாக்கு பண்ணி இருக்கிறாரு. உங்களுக்குரிய ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம். நீங்கள் ஸ்திரப்பட்டு ஆண்டவருக்கு சாட்சியாய் வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, இருக்கிற இடத்துல அவருக்கு வந்து வல்லமுள்ள ஸ்திரமான சாட்சியான இந்த மகிமைப்படுத்த இந்த வரங்களை கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை விரும்புங்க. இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நாடுங்கள். அது குறித்த சிந்தை நமக்கு இருக்கணும். பாருங்கள், அப்போ இந்த வரங்களை குறித்து நீங்கள் கொஞ்சம் தெளிவாக புரிந்து கொள்ளணுமானா இந்த வரங்களை 3 பகுதியாக பிரிக்கலாம். முதலாவது பகுதியை சொல்லுங்களேன். அதாவது ஆவியின் ஏவுதலால் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஏவப்பட்டு பேசுகிற ஒரு வரம் இது ஒரு 3 வரங்கள் அதில் வரும். பற்பல பாஷைகளை பேசுதல், 2வது பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல், 3வது தீர்க்க தரிசனம் உரைத்தல். இது நாம் கர்த்தரோடு நெருங்கி உறவாட உதவி செய்கிற வரங்கள்.
இந்த வரங்கள் தான் தேவனோடு நெருங்கி உறவாட உதவி செய்கிற வரம். பரிசுத்தாவில நிரம்பி அந்நிய பாஷையில பேச அந்நிய பாஷை பேசி வியாக்கியானம் வெளிப்படும், அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் வெளிப்படும். சில வரங்கள் ஒன்று தொடர்புடையவைகள். அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் என்று வேதத்திலே பார்க்க முடியும். அப்போ பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளை பேசி நீங்கள் வியாக்கியானப்படுத்த முடியும், நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்க முடியும். இதெல்லாம் நம்ம தேவனோடு நெருங்கி வாழ உதவி செய்கிற அற்புதமான வரங்கள். இன்னொரு 3 வரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வெளிப்பாட்டு வரங்கள், கிஃப்ட்ஸ் ஆஃப் ரெவலேஷன் என்று சொல்லக்கூடியது. அதில் 3 வரம் இருக்கிறாரு. அறிவை உணர்த்துகிற வசனம், ஞானத்தை போதிக்கும் வசனம், ஆவிகளை பகுத்தறிகிற வரம். இந்த 3 வரமும் வெளிப்பாட்டு வரங்கள் என்று அழைக்கப்படுவது. அதாவது தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்கிற வரம். அப்போ அறிவை உணர்த்துகிற வசனம், ஞானத்தை போதிக்கிற வசனம் எல்லாம் தேவனுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ள செய்யும். நம்மை சந்திக்க வருகிற மனிதர்கள், நம்மகிட்ட ஜெபிக்க வருகிற மனிதர்கள், நம்ம பார்க்கிற மனிதர்கள், அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்குது, அவங்களுக்குள்ள என்ன இருக்கிற அந்த ரகசியத்தை அறிந்து கொள்ள வைக்கிற வரம் இந்த அறிவை உணர்த்துகிற வசனம் என்கிற வரம். அப்போது தேவனுடைய இருதயத்தில் இருப்பதையே நமக்கு வெளிப்படுத்துவது இந்த வரம், மனுஷனுடைய இருதயத்தில் இருப்பதை வெளிப்படுத்தி காண்பிப்பது இந்த வரம். அதனால இந்த வரம் பாரு. அப்போ ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இது ரொம்ப முக்கியம் இந்த கடைசி காலத்தில். ஏன்னா எங்கே பார்த்தாலும் வஞ்சிக்கிற ஆவிகள், கள்ள தீர்க்கதரிசன ஆவிகள், அந்திகிறிஸ்து ஆவி கிரியை செய்கிறது. எல்லோரும் பைபிளை வச்சு தான் பேசுவாங்க, எல்லா வசனம் தான் பேசுவாங்க. ஆனால் அது சரியான ஆவியா அப்படின்னு கண்டுபிடிக்கணுமானா ஆவிகளை பகுத்தறிகிற வரம் அவசியம். அப்போ அந்த பரிசுத்தாவினால் நிறைந்து அந்த வரம் உங்களுக்குள்ள செயல்பட்டால் ஒரு மனிதர் தீர்க்கதரிசனம் உரைத்தாலும் இயேசுவின் நாமத்தை சொன்னாலும் இது கரெக்டான பரலோகத்திலிருந்து வரக்கூடிய தீர்க்க தரிசனமா, மாம்சத்திலிருந்து வரக்கூடியதா, பிசாசனிடத்திலிருந்து வரக்கூடியதான்னு உடனே உங்களால் புரிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். இந்த மாதிரி ஆவிகளை பகுத்தறிகிற வரம் உங்களுக்குள்ளே வந்துவிட்டால் என்ன ஆவி கிரியை செய்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் ஒரு வஞ்சகத்தில் அகப்படாதபடி தப்பித்து கொள்ள முடியும். இந்த வரம் அவசியம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் கேட்டால் பெற்றுக்கொள்ளலாம். 3வது வல்லமை வரங்கள். அதில் தான் விசுவாச வரம் இருக்கிறது, குணமாக்கும் வரங்கள், அற்புதங்களை செய்கிற சக்தி. இதெல்லாம் தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்தக்கூடிய வரங்கள். உங்கள் மூலமாக ஆண்டவர் தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்த விரும்புகிறார். நீங்கள் ஜெபிக்கும் போது வியாதிகள் சுகமாவாங்க, நீங்கள் ஜெபிக்கும் போது பிசாசுகள் ஓடும், நீங்கள் ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்க இந்த வரம் கிரியை செய்யும் போது. அப்போ விசுவாச வரத்திற்கும் குணமளிக்கிற வரத்துக்கும் தொடர்பு இருக்கும். ஏன்னா நீங்கள் விசுவாச வரம் செயல்படும் போது சுகமளிக்கிற வரமும் செயல்பட்டு அற்புதம் சுகம் உண்டாகும். விசுவாச வரம் செயல்பட்டால் தான் அற்புதங்களை செய்கிற சக்தி அந்த வர செயல்பட்டு அற்புதங்கள் நடக்கும். இந்த ரெண்டும் இணைந்து செயல்படுவதை பார்க்க முடியும். அப்போ இந்த வரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளணும், அதை விரும்பணும், ஜெபிக்கணும். அதற்காக இந்த மாதிரி வரங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்பும் போது ஏன் பெற்றுக்கொள்ளக்கூடாது? இந்த உன்னதங்களின் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன்னு சொல்கிறார்ல. இந்த அபிஷேகம் உங்களுக்குரியது, வரங்கள் உங்களுக்குரியது. உனக்காகத்தான் மகனே, உனக்காகத்தான் மகளே அன்று சொல்கிறார். ஏன் பெற்றுக்கொள்ளக்கூடாது? பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், முதலாவது விசுவாசிக்கணும். எனக்கும் இந்த வரம் ஆண்டவர் தருவார், நானும் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு முதல்ல விசுவாசிங்க. தகுதியே கிடையாதுங்க, நான் பாவிங்க, எனக்கெல்லாம் தரமாட்டாருங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் வரங்களை பெறுவதுக்கு தகுதியே. தகுதி இல்லையே நீ உணர்ந்தாலே போதும். கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பி வல்லமை வரங்கள் உங்கள் மூலமாய் வெளிப்பட கரிய செய்வார். 2வது விரும்பணும். 1 கொரிந்தியர் 14:1 ஞான வரங்களை விரும்புங்கள். அப்போ உங்களுக்குள்ள தாகம் உண்டாகுது. இந்த வரம் எனக்கு வேணும், என்னையும் கர்த்தர் பயன்படுத்தணும், என் கூட ஆண்டவர் இருந்து அவருடைய நாமத்தின் மகத்துவத்தை மற்றவர்கள் அறிந்து கொள்ள செய்யணும்னு நீங்கள் தாகத்தோடு கூட அதை விரும்பணும். 3வது கேட்கணும். வாய் திறந்து எனக்கு இந்த அபிஷேகத்தை தாங்க, எனக்கு இந்த ஆவிக்குரிய நன்மைகளை தாங்க, இந்த வரங்களை தாங்க அப்படின்னு கேட்கணும். லூக்கா 11:13 சொல்லப்படுகிறது. இயேசு சொல்லுகிறார், பொல்லாதவளாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தன்னிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இப்போ நீங்கள் கேளுங்க, பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, உன்னதங்களின் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தர விரும்புகிறேன். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா?
ரட்சிப்பின் அனுபவம் இல்லாட்டா இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே என் பாவத்தை மன்னியும், உங்கள் இரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவும், என் உள்ளத்தில் வாரும், ரட்சிப்பின் சந்தோஷம் இன்றைக்கி எனக்கு வேணும், இந்த அனுபவத்தை தாருன்னு கேளுங்க. சரி, ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, அபிஷேகம் வரலையா? என்னை ரட்சித்தும்முடைய பிள்ளை ஆக்கினதற்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு நீர் தரக்கூடிய ஆசீர்வாதமாகிய அபிஷேகத்தை எனக்கு தாரும். பரிசுத்தாவியினால் என்னை நிரப்பும். பரிசுத்தாவின் வல்லமை எனக்கு வேணும். நான் பரிசுத்தமாய் வாழ, வெற்றியுள்ள வாழ்க்கை நடத்த எனக்கு இந்த பரிசுத்தாவின் வல்லமை வேணும். நீங்கள் தரணும் ஆண்டவரே, என்னை நிரப்புங்கன்னு சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு வாய் திறந்து கேட்கணும். அல்லது அபிஷேகம் பெற்றுட்டீங்களா, வல்லமை வரங்கள் வெளிப்படலையா, என் மூலமாக இந்த வரங்கள் வெளிப்படணும், வல்லமை வரங்கள் வெளிப்படணும், வெளிப்பாட்டு வரங்கள் வெளிப்படணும். ஆண்டவரே, இந்த வெளிப்பாட்டு வரங்களை தாரும், வல்லமை வரங்களை தாரும். எனக்கும் காரியங்களை வெளிப்படுத்தி நான் மற்றவங்களுக்காக ஜெபிக்க, சுவிசேஷத்தை அறிவிக்க முடிய வல்லமை மற்ற மக்கள் மத்தியிலே கொண்டு போக அந்த வல்லமை வரங்களினால் நிரப்பும், என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இப்போ அந்த வல்லமை வரங்கள் உங்களை நிரப்ப போகிறது. விருப்பத்தோடு ஜெபிக்கிறீங்களா, வாஞ்சியோடு ஜெபிக்கிறீங்களா? அப்படியே கேளுங்க. இருதயத்தில் கை வைங்க. நீங்கள் எந்த தனிமையாக இருந்தீங்கன்னா அப்படியே முழங்கால் படிட்டு கரமயத்தை ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் சகல விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க விரும்புகிற தேவன். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிற தேவன். உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிறாங்க. எனக்கு இந்த ரட்சிப்பின் அனுபவம் இல்லையே, இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் கழுவும், என்னை பரிசுத்தப்படுத்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாரும் என்று ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய இரத்தத்தினால் கழுவும். உம்முடைய ரட்சிப்பின் வல்லமை இறங்கட்டும். உம்முடைய இரத்தம் பரிசுத்தப்படுத்தி மெய்யான ரட்சிப்பின் சந்தோஷத்தை உள்ளத்திலே தாரும். இயேசுவே, என் உள்ளத்தில் வாரும், எனக்குள்ளே தங்கிரும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய இருதயமும் ரட்சிப்பின் மகிழ்ச்சி சந்தோஷத்தினால் நிரப்பப்படட்டும். நீர் கூட இருந்து வழி நடத்தும். ஆண்டவரே, பரிசுத்தாவின் வல்லமை எனக்கு வேண்டும், அபிஷேகம் எனக்கு வேண்டும். நானும் பரிசுத்தாவிலே நிரம்பி அந்நிய பாஷையில் உம்மோடு பேசணும், துதிக்கணும், ஜெபிக்கணும். ஆண்டவரே, எனக்கு அந்த அபிஷேகத்தினால என்னை நிரப்பும் என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் நிரப்பும் இயேசுவின் நாமத்தில். இப்பொழுதே ஆவியானுடைய வல்லமை இவர்கள் மேலே இறங்கட்டும். அந்த அபிஷேகம் இவர்களை நிரப்பட்டும். புதிய அனுபவத்தை தாரும். ஒவ்வொருவரை நிரப்பி ஆட்கொள்ளுவீராக. ஆண்டவர் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற, ஜெயிக்கிற அந்த பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை, ஸ்திரமாய் நிற்பதற்கு வரங்கள் தேவை என்று வாசித்தோமே. நீர் வரங்களை கொடுக்க வல்லமை உள்ள தேவன். இந்த மகனுக்கு மகளுக்கு உடைய வல்லமை வரங்களை தாரும். ஆண்டவர், ஆவியில ஏவப்பட்டு பேசுகிற வரங்களினால் நிரப்பும். வெளிப்பாட்டு வரங்களை கர்த்தர் தாரும். வல்லமை வரங்களை தாரும். இவர்கள் மூலமாய் அற்புதங்கள் நடக்கணும். இவங்க மூலமா வியாதேசல் சுகமாகணும். இவர்கள் மூலமாய் உம்முடைய பிசாசின் கட்டுகள் அறுக்கப்படணும். அதற்கு உம்முடைய வல்லமையினாலும் வரங்களினாலும் நிரப்பும். ஆண்டவரே, இந்த மகனை நிரப்பும், இந்த மகளை நிரப்பும். அக்னி அவர்கள் மேல இறங்கட்டும். இன்று முதல் அவருடைய ஜெபம் வல்லமை உள்ளதாய் மாறட்டும். இன்று முதல் அவங்க போகிற இடமெல்லாம் வல்லமை வெளிப்படட்டும். அசுத்த ஆவிகள் நடுங்கட்டும். வியாதேஸ்தர்கள் சுகம் அடையட்டும். அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும். ஒவ்வொருவரை நிரப்பி ஆட்கொள்ளுவீராக. இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர, உம்மோடு நெருங்கி வாழ, உம்மோடு நடக்கிற உன்னதமான அனுபவங்களை எல்லாம் பிள்ளைகளுக்கு தாரும். சகலவிதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை அருளி செய்து நடத்தும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியை தேடுங்கள், எல்லாம் கொடுக்கப்படும் என்று சொன்னி இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகள் தேடி பெற்றுக்கொண்டபடியால் மற்ற சகல ஆசீர்வாதமும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தொடர்ந்து வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். எந்த குறைவும் இல்லாதபடி நிறைவான ஆசீர்வாதத்தோடு நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.